பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்னு அந்த வாணிபத்தினுடைய சமநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மீனிங் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் denotes the difference between the value of import and the value of export during a year. அப்போ இந்த வாணிப சமநிலை பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா ஒரு வருஷத்துல ஒரு நாட்டினுடைய ஏற்றுமதியானது இறக்குமதி மதிப்புகளுக்கு இடையில் அந்த இருக்கக்கூடிய அந்த நிகர விலையை தான் குறிப்பிடக்கூடியது அந்த பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஏற்றுமதியையும் இறக்குமதியும் இந்த இடையில இருக்கக்கூடிய அந்த நிகர விளைவு தான் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்னு சொல்றோம். இது பாருங்க, if the export of a country exceeds its imports, it shows favorable balance of trade. புரியுதுங்களா இந்த இடத்துக்கு? அதாவது ஒரு நாட்டினுடைய ஏற்றுமதியை விட இறக்குமதியின் அளவு குறைவாக இருந்தால் அதுதான் ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்னு சொல்றோம். if the import exceeds, ஸோ இறக்குமதி அதிகமாக இருந்து exceeds the exports, ஸோ இறக்குமதி அதிகமாக இருக்கு எக்ஸ்போர்ட்ஸ் குறைவாக இருக்கு அப்படின்னா அதை என்ன சொல்றோம்? இட் ஷோஸ் அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதான் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் அண்ட் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட். ஸோ இது வந்து அப்புறம் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்ட்ரக்சர் ஆஃப் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். ஸோ இந்த செலுத்தல் சமனுடைய அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். தி பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் 4 components, நேம்லி கரண்ட் அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ அதாவது இதில் 2 components தான் சொல்லியிருக்காங்க. நமக்கு 4ன்னு சொல்லிங்கன்னா நான் 2 தான். சரிங்களா? இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டில் 2 components இருக்குது. ஒன்று கரண்ட் அக்கௌண்ட், இன்னொன்று கேபிட்டல் அக்கௌண்ட். அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கரண்ட் அக்கௌண்ட்னு என்ன சொல்லுவோம்? ஸோ கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னா அந்த நடப்பு கணக்கு அப்படிங்கிறத நம்ம கரண்ட் அக்கௌண்ட்னு சொல்லுவோம். பாருங்கள், தி கரண்ட் அக்கௌண்ட் ஷோஸ் பேலன்ஸ் இன்க்ளூட்ஸ் 2 items. ஸோ இந்த கரண்ட் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா 2 வகையான அந்த இனங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு விசிபிள் ட்ரேட். விசிபிள் ட்ரேட் என்ன? கண்ணுக்கு புலனாகக்கூடிய அந்த வாணிகம், அதை தான் நம்ம விசிபிள் ட்ரேட் அப்படின்னு சொல்கிறோம். இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ஆஃப் குட்ஸ். ஸோ இதை எதை சொல்லலாம்? பொருளுடைய ஏற்றுமதியும் இறக்குமதியையும் குறிக்கிறது. சரிங்களா? இது கண்ணுக்கு புலனாகக்கூடிய ஒன்று. அடுத்தது இன்விசிபிள் ட்ரேட் அப்படின்னா என்ன? கண்ணுக்கு புலனாகாத வணிகம் அப்படின்னா எதை சொல்லலாம் அப்படின்னா இன்விசிபிள் சர்வீஸ் ஐட்டம்ஸ் லைக் எதை சொல்லலாம்? பேங்கிங் சொல்லலாம். இதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். பேங்கிங் சொல்லலாம், ஷிப்பிங் சொல்லலாம், இன்சூரன்ஸ் சொல்லலாம், டிராவல் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஸோ இது எல்லாமே என்னன்னு சொல்லலாம்? கண்ணுக்கு புலனாகாத வாணிபம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு எதை சொல்லுவோம்? இந்த மூலதன கணக்கு அப்படிங்கிறத நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட் சொல்லுவோம். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி கரண்ட் அக்கௌண்ட் பார்த்துட்டு இப்போ நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட் பார்க்குறோம். பாருங்க, கேபிட்டல் அக்கௌண்ட்ல இது 2வது காம்போனன்ட், 2வது இனம். பாருங்க, கேபிட்டல் அக்கௌண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் 3 components. ஸோ இந்த மூலதன கணக்கில் பார்த்தீங்கன்னா 3 வகையான இனம் இருக்கு, 3 components இருக்கு. என்னென்ன அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் பிரைவேட் கேபிட்டல், ஸோ தனியார் மூலதனம் என்று சொல்லக்கூடியது. பேங்கிங் கேபிட்டல்ங்கிறது வங்கி மூலதனம். 3வது அஃபீஷியல் கேபிட்டல், அந்த அலுவல் சார்ந்த மூலதனம் அப்படிங்கிறது நம்ம அஃபீஷியல் கேபிட்டல் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த 3ஐயும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பிரைவேட் கேபிட்டல். ஸோ பிரைவேட் கேபிட்டல் அந்த தனியாரினால் கொடுக்கக்கூடிய மூலதனம் தான் நம்ம பிரைவேட் கேபிட்டல் அப்படின்னு சொல்றோம். பிரைவேட் கேபிட்டல் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், லாங் டேர்ம் லோன் அண்ட் ஃபாரின் கரன்சி டெபாசிட்ஸ். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்றோம்? பிரைவேட் கேபிட்டல் அப்படின்னு சொல்றோம். என்னன்னு பாருங்க, அதாவது பிரைவேட் கேபிட்டல் அப்படிங்கிறது தனியார் மூலதனம் அப்படிங்கிறது அயல்நாட்டில் இருக்கக்கூடிய ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட், அயல்நாட்டு முதலீடுகள், தென் லாங் டேர்ம் லோன்ஸ், நீண்ட கால கடன்கள், அண்ட் ஃபாரின் கரன்சி டெபாசிட், அயல்நாட்டு நாணயத்தில் இருக்கக்கூடிய அந்த வைப்புகள் டெபாசிட் பண்ணியிருப்பாங்க, ஃபாரின் கரன்சி டெபாசிட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இது எல்லாத்தையுமே உள்ளடக்கியதை என்னன்னு சொல்றோம்? பிரைவேட் கேபிட்டல் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது பேங்கிங் கேபிட்டல் அப்படிங்கிறது சொல்லுவோம் அப்படின்னா வங்கியினுடைய மூலதனம் தான் நம்ம பேங்கிங் கேபிட்டல்னு சொல்றோம். பேங்கிங் கேபிட்டல் இன்க்ளூட்ஸ் மூவ்மெண்ட் இன்டு எக்ஸ்டர்னல் ஃபினான்சியல் அசெட் அண்ட் liabilities, then commercial and cooperative banks authorized to dealing in foreign exchange. ஸோ பேங்கிங் கேபிட்டல் அப்படிங்கிறது எதை சொல்கிறோம் பாருங்க. நம்ம வங்கியில் இருக்கக்கூடிய, அதாவது எந்தெந்த வங்கி? கமர்ஷியல் பேங்க் அண்ட் கோஆபரேட்டிவ் பேங்க், வணிக வங்கியாக இருந்தாலும் சரி, கூட்டுறவு வங்கியாக இருந்தாலும் சரி. சரிங்களா? இந்த வங்கிகளிலே இருக்கக்கூடிய நிதி சார்ந்த, அதாவது சொத்துக்களையும் பொறுப்புகளினுடைய அளவையும், சொத்துக்களும் பொறுப்புகளும், சரிங்களா, இது எல்லாத்தையுமே உள்ளடக்கி அந்த அந்நிய செலாவணியை வந்து கையாளக்கூடிய அதிகாரம் கொண்டவை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பேங்கிங் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவோம். பாருங்க, பேங்கிங் கேபிட்டல் இன்க்ளூட்ஸ், பேங்கிங் கேபிட்டல் அப்படிங்கிறது அதையெல்லாம் இன்க்ளூட் பண்ணி காமிக்குதுன்னா மூவ்மெண்ட் இன்டு எக்ஸ்டர்னல் ஃபினான்சியல் அசெட். ஸோ அந்த நிறுவனத்துடைய உள்ள இருக்கக்கூடிய சொத்துக்களும் பொறுப்புகளும், கமர்ஷியல் அண்ட் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் ஆத்தரைஸ்டு டு ரூலிங் இன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். ஸோ அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு தேவையான
அந்த நிறுவனத்தில் அந்த பேங்கிங்கில் இருக்கக்கூடிய சொத்துக்களையும் பொறுப்புகளையும் உள்ளடக்கி தான் நம்ம பேங்கிங் கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டாவது அஃபீஷியல் கேபிட்டல். அஃபீஷியல் கேபிட்டல் அப்படின்னா அந்த அலுவல் சார்ந்த மூலதனம் அப்படிங்கிறத நம்ம அஃபீஷியல் கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறோம். இட் இன்க்ளூட்ஸ், இது எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணி காமிக்குது அப்படின்னா ஆர்பிஐஸ் ஹோல்டிங்ஸ் ஆஃப் ஃபாரின் கரன்சி அண்ட் ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ் எஸ்டிஆர் ஹெல்ட் பை தி கவர்மெண்ட். ஸோ இந்த அஃபீஷியல் கேபிட்டல் அப்படிங்கிறது இந்த அலுவல் சார்ந்த மூலதனம் அப்படிங்கிறது, அதாவது அயல் நாட்டினுடைய நாணயம் ஃபாரின் கரன்சி, அரசிடம் இருக்கக்கூடிய சிறப்பு எடுப்பு உரிமைகள், ஸோ இந்த மாதிரி வகையில் இருக்கக்கூடிய அந்த ரிசர்வ் வங்கியினுடைய சொத்துக்களை வந்து உள்ளடக்கியது. சரிங்களா? ஸோ ஆர்பிஐ ஹோல்டிங்ஸ் ஆஃப் ஃபாரின் கரன்சி, ஸோ ஆர்பிஐனுடைய ஃபாரின் கரன்சியும் ஆர்பிஐனுடைய சொத்துக்களையும் உள்ளடக்கக்கூடியதான் இந்த அலுவல் சார்ந்த மூலதனம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் அண்ட் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட். ஸோ இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டுக்கும் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி நம்ம இதில் பார்க்கலாம். பாயிண்ட்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் பிட்வீன் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அண்ட் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் ஆர் briefly explained in the following table. சரிங்களா? ஸோ இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டுக்கும் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். டிஃபரன்ஸ் பிட்வீன் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அண்ட் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். ஃபர்ஸ்ட் ஒன் நேச்சர், பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அண்ட் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட். ஸோ இதில் மீனிங் என்னன்னு பார்க்கலாம். இது நம்ம முதலே பார்த்துட்டோம், பட் இருந்தாலும் பார்க்கலாம். It is a systematic record of all economic transactions happened between the resident of one country and the resident of foreign countries during a particular period. நம்ம முன்னாடியே பார்த்து ஞாபகம் இருக்கலாம் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் ஃபர்ஸ்ட்டு. ஸோ அதுதான். ஸோ அந்த என்ன சொல்ல வரேன்னா அந்த குறிப்பிட்ட பீரியடில், அந்த டைமில் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டினுடைய குடியிருப்பவருக்கும் மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய குடியிருப்பவர்களுக்கும் இடையில் ஏற்படக்கூடிய அந்த எல்லா வகையான பொருளாதார நடவடிக்கையும் முறைப்படி பதிவுகளின் அறிக்கை தான் நம்ம பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படின்னு சொல்றோம். பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படிங்கிறது, பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் இஸ் எ ஸ்டேட்மெண்ட் ஷோவிங் தி நெட் எஃபெக்ட் ஆஃப் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் ஆஃப் எ கண்ட்ரி. ஸோ இது நம்ம இப்போ ரெண்டாவது பார்த்தீங்களா, இதுதான் ஒரு நாட்டுடைய ஏற்றுமதியும் இறக்குமதியும் இதன் மதிப்புக்கு இடையிலான அந்த நிகர விளைவை குறிப்பிடக்கூடியதான் அந்த பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இப்போ தான் பார்த்தோம். அடுத்து நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் ரெக்கார்டட். இந்த நடவடிக்கைகளுடைய தன்மைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா இட் ரெக்கார்ட்ஸ் போத் தி டிரான்சாக்ஷன் ரிலேட்டிங் டு கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஸோ இது எதை உள்ளடக்கியதாக இருக்கும்? இது சரக்கையும் சேவைகளையும் தொடர்புடைய நடவடிக்கைகள் இரண்டையும் உள்ளடக்கக்கூடியதாக இருக்கும் இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ல. இந்த பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட்ல இட் ரெக்கார்ட்ஸ் ஒன்லி டிரான்சாக்ஷன்ஸ் ரிலேட்டிவ் டு மெர்ச்சன்டைஸ், தட் இஸ் கூட்ஸ் டிரான்சாக்ஷன்ஸ். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரக்குகள் தொடர்பான நடவடிக்கைகளுக்கு மட்டுமே பதிவு செய்யப்படும். ஓகேங்களா? அடுத்தது கேபிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ கேபிட்டல் டிரான்சாக்ஷன் இந்த மூலதன நடவடிக்கைகளுடைய பதிவு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இட் ரெக்கார்ட்ஸ் கேபிட்டல் டிரான்சாக்ஷன். ஸோ இது இது மூலதன நடவடிக்கை மட்டுமே பதிவு செய்யக்கூடியது. பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட்ல இட் டஸ் நாட் ரெக்கார்ட் கேபிட்டல் டிரான்சாக்ஷன். இது வந்து மூலதன நடவடிக்கையை பதிவு செய்வது இல்லை. ஓகேங்களா? அடுத்து ஸ்ட்ரக்சர், இதனுடைய உள்ளமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா இட் இன்க்ளூட்ஸ் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட். ஸோ இது எதை உள்ளடக்கிது? பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் உள்ளடக்கிது. எதை பாருங்க, பேலன்ஸ் ஆஃப் சர்வீஸ், பேலன்ஸ் ஆஃப் யூனிலேட்ரல் டிரான்ஸ்ஃபர் அண்ட் பேலன்ஸ் ஆஃப் கேபிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ இது எதையெல்லாம் உள்ளடக்கிது பாருங்க, அந்த வாணிபத்தினுடைய சமநிலை, அடுத்தது ஒரு பக்கமான செலுத்தல், பரிமாற்றம், மூலதனம், இவை எல்லாத்தையுமே உள்ளடக்கிது. பேலன்ஸ் ஆஃப் யூனிலேட்ரல் டிரான்ஸ்ஃபர் அண்ட் பேலன்ஸ் ஆஃப் கேபிட்டல் டிரான்சாக்ஷன், மூலதனம் எல்லாத்தையுமே உள்ளடக்கியது இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட்ல இது இதனுடைய உள்ளமைப்புனா இட் இஸ் பார்ட் ஆஃப் கரண்ட் அக்கௌண்ட் ஆஃப் பிஓபி. ஸோ இது கரண்ட் அக்கௌண்ட்னுடைய பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ல நடப்பு கணக்கினுடைய ஒரு பகுதியை மட்டும்தான் காமிக்கும். அடுத்தது இதனுடைய நெட் பொசிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, நெட் பொசிஷன் நிகர விளைவு எப்படி இருக்கும் அப்படின்னா இட் ஆல்வேஸ் ரிமைன்ஸ் பேலன்ஸ்ட் இன் தி சென்ஸ் தட் ரெசிப்ட் சைடு இஸ் மேட் ஈக்குவல் டு பேமெண்ட் சைடு. ஸோ இது எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா பெறுதலும் செலுத்தலும் சமநிலையில் இருக்கக்கூடியதாக இருக்கும் இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டை. இங்கே பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட்ல இட் மே பி ஏ ஃபேவரபிள் ஆர் அன்ஃபேவரபிள் ஆர் இன் ஈக்குவலிபிரம் ஸ்டேட். ஸோ இது சாதகமாகவோ அல்லது பாதகமாகவோ அல்லது சமநிலை ஈக்குவலிபிரம் சமநிலையாகவோ இருக்கும் இந்த பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட். அடுத்தது இண்டிகேட்டர் எக்கனாமிக்ஸ் ஸ்டேட்டஸ், அந்த பொருளாதார நிலையை வந்து எப்படி காமிக்குது அப்படின்னா இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ல இட் இஸ் ட்ரூ இண்டிகேட்டர் ஆஃப் எக்கனாமிக் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அன் எக்கானமி. இது ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியை வந்து அறிந்து கொள்வதற்கு இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் வந்து நமக்கு உதவிகரமாக இருக்கு. பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் நாட் ட்ரூ இண்டிகேட்டர் ஆஃப் எக்கனாமிக் ப்ராஸ்பரிட்டி ஆர் எக்கனாமிக் ரிலேஷன்ஸ் ஆஃப் கண்ட்ரி. இது நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி வந்து எடுத்துக்காட்டுவது இல்லை, நமக்கு தெரிவிப்பதும் இல்லை. ஓகேங்களா? அடுத்து கரெக்டிங் அன்ஃபேவரபிள்னஸ், இது அந்த பாதகமான நிலையை வந்து சரி செய்யுது. எப்படி சரி செய்யுதுன்னு பாருங்க.
பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ல அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் leads to deficit imbalance of payment situation. இது பாதகமான அந்த செலுத்த நிலை இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த பற்றாக்குறை வந்து வழிவகுக்கு செய்கிறது அன்ஃபேவரபிளாக இருந்தால். சரிங்களா? பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ல. அடுத்து பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட்ல unfavorable balance of trade can be converted into favorable balance of payment. ஸோ இது எப்படி பாருங்க, இந்த பாதகமான வாணிப சமநிலையை வந்து சாதகமான செலுத்த நிலையை சமநிலையாக வந்து மாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட் கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னா நம்ம என்னன்னு பார்க்கலாம். ஸோ கரண்ட் அக்கௌண்ட் நம்ம நடப்பு கணக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அந்த கிரெடிட் ஐட்டம்ஸ் என்னெல்லாம், டெபிட் ஐட்டம்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ கிரெடிட் ஐட்டம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கூட்ஸ் எக்ஸ்போர்ட், அதாவது விசிபிள் கண்ணுக்கு புலனாகக்கூடியது. அடுத்தது டெபிட் ஐட்டம்ஸில் கூட்ஸ் இம்போர்ட். அடுத்தது இன்விசிபிள் எக்ஸ்போர்ட், ஸோ கண்ணுக்கு புலனாகாத ஏற்றுமதிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இன்விசிபிள் இம்போர்ட்ஸ், கண்ணுக்கு புலனாகாத இறக்குமதிகள். ஸோ இப்படி தான் நம்ம வகைப்படுத்தலாம். இந்த கிரெடிட் ஐட்டம்ஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் சோல்டு அப்ராட், அயல்நாட்டுக்கு செய்யப்பட்ட அந்த போக்குவரத்து சேவைகள் குறிக்கும். பேங்கிங் சர்வீஸை குறிக்கும். அடுத்தது இன்சூரன்ஸ் சர்வீஸ். அடுத்தது இன்கம் ரிசீவ்ட் ஆன் லோன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மேட் இன் ஃபாரின் கண்ட்ரீஸ், வெளிநாட்டுகளில் செய்யப்பட்ட அந்த முதலீடுகளும் கடன்களின் மீது பெறப்பட்ட வருமானங்களையும் குறிக்கும். இதெல்லாமே கிரெடிட் சைடில் இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் தான் இதெல்லாம். நெக்ஸ்ட் எக்ஸ்பென்சஸ் இன்கர்ட் பை ஃபாரின் டூரிஸ்ட் இன் இந்தியா, அயல்நாட்டு சுற்றுலா பயணிகளால் உள்நாட்டில் செய்யப்பட்ட செலவுகள். ஸோ இது எல்லாமே எங்கே வருது, நமக்கு கிரெடிட் ஐட்டமாக கிடைக்குது. டெபிட் ஐட்டம்ஸில் டிரான்ஸ்போர்ட் சர்வீசஸ் பர்ச்சேஸ்டு ஃப்ரம் ஃபாரின் கண்ட்ரீஸ், அயல்நாட்டிலிருந்து பெறப்பட்ட போக்குவரத்து சேவைகள், இது நமக்கு டெபிட் பற்று. அடுத்து பேங்கிங் சர்வீசஸ் பர்ச்சேஸ்டு ஃப்ரம் ஃபாரின் கண்ட்ரீஸ், அயல்நாட்டிலிருந்து பெறப்பட்ட வங்கியல் சேவைகள், எல்லாமே நமக்கு டெபிட் ஐட்டம்ஸ் தான். அதே மாதிரி தான் இன்சூரன்ஸும். அடுத்து விசிட் ஆஃப் அவர் டூரிஸ்டர்ஸ் டு ஃபாரின் கண்ட்ரீஸ், நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் ஃபாரின்ல போயிட்டு சுற்றுலா போனால் அது நமக்கு டெபிட் ஐட்டம்ஸ். அடுத்தது அதர் சர்வீசஸ் பர்ச்சேஸ்டு ஃப்ரம் ஃபாரின் கண்ட்ரீஸ், அயல்நாட்டிலிருந்து பெறப்பட்ட ஒரு சில மற்ற சேவைகள். அடுத்தது இன்ட்ரெஸ்ட் பெய்டு ஆன் லோன் இன் ஹோம் கண்ட்ரி, உள்நாட்டிலிருந்து செய்யப்பட்ட முதலீடுகளும் கடனுக்கும் அளிக்கப்பட்ட வருமானங்கள். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டெபிட் ஐட்டம்ஸாக இருக்குது. சரிங்களா? ஸோ இதெல்லாமே கிரெடிட் ஐட்டம்ஸ், இதெல்லாமே டெபிட் ஐட்டம்ஸ்.